அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி நிறைய சிதறி கிடக்கு. எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க திருமணம்லாம் செஞ்சு அந்த திருமண வாழ்க்கை தோல்வி அடைஞ்ச போது அதுக்கு கிரக அமைப்பு காரணமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூல நூல்களில் 7வது பாவகத்தை நம்ம முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை எப்படிலாம் சிதறி போய் கிடக்கு. ஒரு நாளைக்கு இந்திய அளவில் டைவர்ஸ் கேஸ் மட்டும் 6000 பேர் அப்பியர் பண்ணுறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் 7வது பாவகம், அதாவது கணவன் மனைவி, 2 கணவன் மனைவி யாருக்கு அமையும், 3 கணவன் மனைவி யாருக்கு அமையும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது குருவும் சந்திரனும் லக்கணத்திலிருந்து எந்த இடத்துல வேணுமானாலும் இருந்தால் அது பெரும்பாலும் அது யோகத்தை தரும். விருச்சிகத்தில் யோகத்தை தராது, ஏன்னா சந்திரன் நீசம். மகரத்தில் குரு சந்திர யோகம் கொடுக்காது, ஏன்னா அங்கே குரு நீசம். அப்போ அந்த ஸ்தானத்தை ஆய்வு செஞ்சு குருச்சந்திரனுடைய நிலைமையை சீர்தூக்கி பார்த்தோம்னா இந்த குருச்சந்திர யோகம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் 7ஆம் இடத்தில் மட்டும், லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் வம்சநாசம் என்பது மூல நூலில் இருக்கக்கூடிய கருத்து. பெரும்பாலும் அவர்களுக்கு திருமணம் நடப்பது இல்லை. அப்படியே திருமணம் நடந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பது இல்லை. அதுக்கடுத்து ஜோதிட களஞ்சியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உள்ள செய்தி, 7க்குரியவனும் 11க்குரியவனும் சேரவோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவோ, சார பரிவர்த்தனை பெறவோ கூடாது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு தப்பாமல் 2 தாரா அமையும் என்பது ஜோதிட களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய செய்தி. இப்போ 3வது செய்தி, 7க்குடையவன் 6, 8, 12 மறைந்தாலும் 7ஆம் இடத்தை பாவர்கள் பார்த்தாலும் அந்த 7ஆம் இடத்தின் அதிபதியை பாவர்கள் பார்த்தாலும் கூடினாலும் அவர்களுக்கும் திருமண தோல்வி வரும் என்று ஜோதிட களஞ்சியத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. அதுக்கடுத்து 7இல் சூரியன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ அமர்ந்து சுவர்கள் பார்த்தால் சாதுவான மனைவி அமைவாள், அதாவது அப்ராணி பொண்ணு அமையும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து 5வது, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மனைவியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று பெயர். அல்லது வியாதி உடையவராக, யார் 7ல் செவ்வாய் யாருக்கு இருக்கோ அவர் வியாதி உடையவராக, ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அடுத்து 6வது கருத்து, 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்தால் மனைவி தங்காது. குறிப்பாக 7ஆம் இடம் மகர வீடாக குரு அமர்ந்தால் அவர்களுக்கு மனைவி தங்காது என்பது ஜோதிட களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து 7க்குரியவனும் 2க்குரியவனும் இருவரும் 6, 8, 12 மறைந்தால்
லக்னாதிபதி பார்வையிட்டால் 7க்குரிய இடத்தில் பாவர்கள் அமர்ந்தால் அவருக்கும் இருதாகர யோகம் அமையும். அதுக்கடுத்து 8வது கருத்து, 7க்குரிய 7ஆம் இடம் 2ஆம் இடம், இந்த 2 இடத்துலையும் பாவர்கள் அமர்ந்தால் 2 கூடியவனும் 7 கூடியவனும் சுக்கிரனை கூடி, அதை கூடினா இணைந்தால் அவருக்கு 3 தாரம் அமையும். அதாவது நல்லா கேட்டுக்குங்க, 7ஆம் இடம் 2ஆம் இடம் அங்கே பாவர்கள் அமர்ந்திருக்கணும். அந்த 2க்குரியவனும் 7க்குரியவனும் சுக்கிரனை கூடி ஏதாவது ஒரு இடத்தில் இணைந்திருந்தால் அவர்களுக்கு 3 தாரம் வரும் என்று ஜாதக பாரிஜாதகம் ஜாதம் அப்படின்ற ஒரு நூலில் இருக்கக்கூடிய செய்தி. அடுத்து 9வது கருத்து, கும்ப லக்கணமாக வந்து 7ஆம் இடத்தில், அதாவது சிம்ம வீடு, கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் வீடு கும்ப வீடு, கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் வீடு சிம்ம வீடு, அந்த சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்றால் 2 தாரம் அவருக்கு தப்பாமல் அமையும். அதுக்கடுத்து 10வது கருத்து, 9ல் சுக்கிரன் இருந்து 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் பல மனைவியை திருமணம் செய்வார். அதாவது 9ல் சுக்கிரன் இருக்கணும், 10ல் ராகு இருக்கணும். அப்படி அமைஞ்சால் அவர் பல மனைவினா 3 தாரத்துக்கு மேலே திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று ஜாதக பாரிஜாதகம் அப்படின்ற ஒரு நூலில் இருக்கக்கூடிய கருத்து. இப்போ நான் 10 கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இந்த 10 கருத்துக்களுமே மூல நூல்களில் இருக்கக்கூடிய அந்த பாடலுடைய சாராம்சத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கோம். நான் மெதுவாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மெதுவாக அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம குறைஞ்சது 5 செய்திகளையும் கூடுனது 10 செய்திக்குள்ளே ஒவ்வொரு வீடியோலையும் பதிவு செய்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா, நம்ம எதுவுமே கற்பனையில் சொல்லுவதில்லை. அது இதை பார்க்குது, அது அதை பார்க்குது அப்படின்னு வாய்க்கு வரக்கூடியதை பேசுவதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாமே பழமையான ஜோதிட நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகள். அந்த நூலுடைய பெயர் முதற்கொண்டு சொல்லுவது நம்ம சேனலுடைய வழக்கம். ஆகவே நீங்கள் உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தருங்கள். உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் போடுங்க. லைக் போடுறது பத்தாது, ஹைப் அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து புதுசாக ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோ அதிக பேத்துக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு மார்க் மாதிரி. அதனால் அந்த ஹைப் பட்டனை அமுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.